ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல். எங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோயில் தீமிதி விழா தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நெருப்பு திருவிழான்னு சொல்லக்கூடிய ஒரு திருவிழா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை யாரெல்லாம் நம்ம சுப்ரியா தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க. லாக கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராமம் ஒரு அழகான கிராமம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தென்பெண்ணையாறு கரையோரத்தில் இந்த ஊர் அமைஞ்சிருக்குது. ஆறில்லா ஊர் பாழ்னு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீர்வளம் மிக்க பகுதியாக இருக்குன்றது அப்படி சொல்கிறது. இந்த தென்பெண்ணையாறு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆறு தான் ஃப்ரெண்ட்ஸ். விழுப்புரம் மாவட்டத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஆறுன்னு கூட சொல்லலாம். நிறைய கிராமங்கள் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் இந்த ஆற்று தண்ணி நம்பி நிறைய விவசாயம் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா பிறந்து வளர்ந்தெல்லாம் இந்த கிராமத்தில் தான். ஆனால் வேலை விஷயமாக எங்கள் அப்பா அம்மாவும் விழுப்புரத்துக்கு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்போல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாலே இங்கே தான் வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊருக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அப்போல்லாம். ஏன்னா மெயினாக அந்த ஆற்று தண்ணியில் குளிக்கிறதுமே வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே அந்த ஆற்றுல பார்த்து தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த திரௌபதி அம்மன் கோயிலும் பார்த்திங்கன்னா பழமையான கோயில் தான். 100 வருஷம் தாண்டி இந்த கோயில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் வைகாசி மாதம், அதாவது மே மாதத்தில் நெருப்பு திருவிழா வெள்ளிக்கிழமையில் வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ச்சியாக 18 நாள் திருவிழா நடக்கும். அமாவாசை முடிஞ்ச கையோடு கொடி கட்டிடுவாங்க. அடுத்து பௌர்ணமி முடிஞ்ச வெள்ளிக்கிழமை நெருப்பு திருவிழா நடக்கும், தீமிதி விழா நடக்கும். இப்போது டைம் பார்த்திங்கன்னா 4:45 5 மணிக்கிட்ட ஆகிடுச்சு சாயந்தரம். காளி இப்போ ஊர் சுற்றி வருது. காளியம்மனை ஊர் சுற்றி இந்த கோட்டையை இடித்த அப்புறம் தான் தீ மூட்டுவாங்க. அப்புறமா அதை கலைச்சி விடுவாங்க. இந்த ஊர் நிறைய ஃபேமிலி மைக்ரேட் ஆகி நிறைய ஊர், அதாவது பெங்களூர், சென்னை, கும்பகோணம், விழுப்புரம், திருக்கோவில் எங்கே இருந்தாலும் எல்லா ஊர்லேருந்துமே திருவிழா அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தீமிதி விழா அன்றைக்கி கூட்டமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாரம்பரியமாக தாத்தா காலத்துலேருந்தே நெருப்பு வைக்கிற ஃபேமிலி எல்லாம் அப்படியே இருக்காங்க, பண்ணிகிட்டே இருப்பாங்க. திருவிழா பண்ணுறவங்களும் இருப்பாங்கன்றதால வருஷம் வருஷம் நெருப்பு வந்துடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்கள் அப்பாலேருந்து இன்னமும் தம்பிலாம் மேய்ச்சிட்ருக்காங்க. நிறைய லேடிஸும் வேண்டுதல் வச்சு மிதிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட என் பொண்ணு பிறந்தப்போ நான் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனை இருந்தப்போ ஒழுங்காக பிறந்துடுச்சுன்னா நல்லபடியாக பிறந்துட்டேன். 3 வருஷம் தீ மிதிக்க வேண்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி அந்த வேண்டுதல் நிறைவேற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் கூட நான் மிதிக்கலைன்னா தம்பி 2 பேரும் மிதிக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். காளியம்மன் ஊர் சுற்றி வந்துட்டு இப்போ இந்த கோட்டையை இடிக்க போகிறாங்க. இதை இடித்தப்புறம் தான் தணல் மூட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 18 நாளுமே பார்த்திங்கன்னா மகாபாரதத்தை கோயிலில் படிப்பாங்க. அதிகமாக எல்லா விஷயங்களுமே செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பிள்ளையா இருக்கும்போது திருவிழாவுக்கு வரும்போதெல்லாம் நிறைய இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்த்தே மகாபாரதம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போலாம் நம்ம பிள்ளைங்க இப்படிலாம் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கோயிலுக்குள்ளே பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க எல்லா வீட்டில் இருந்தோம். இப்போ அந்த தீ எடுத்துகிட்டு போய் அம்மன் மடியில் வச்சு எடுத்துகிட்டு அப்புறமா தான் தணல் மூட்டுவாங்க. ஊர்வலம் வர தீ மிதித்தோடனே பார்த்திங்கன்னா இந்த கோயிலேருந்து சாமி புறப்பாடு ஊருக்குள்ள நடக்கும். அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சாமி மடியில் வச்சு படைத்த தீ எடுத்துகிட்டு போய் தணல் மூட்ட போகிறாங்க. தொடர்ந்து இத்தனை வருஷமாக இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருந்தாலும் எந்தவித அசம்பாவிதமும் நடந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கையோட சக்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் அது. சாமி மடியில் வச்சு தீச்சட்டி ஏந்தி கோயில் சுற்றிட்டு வராங்க. இப்போ அதை எடுத்துகிட்டு தணல் மூட்ட போகிறாங்க. விறகெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு நல்ல விஷயம் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். கற்பூரம் போடுவாங்க. இப்போது அந்த நெருப்பில் போடும்போது யாரும் பாக்கெட்டோட போடாதீங்க, பிரித்து போடுங்க, நம்ம உறவுக்காரங்க தான் மிதிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நல்ல அறிவியல் பூர்வமான விஷயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா எப்பயுமே விறகு தன்னால் வரக்கூடிய கறி நம்ம காலில் ஒட்டாது, நெருப்போட சூடு. நம்ம பேப்பர், அதில் பிளாஸ்டிக் பேப்பர் போடும்போது அந்த பிளாஸ்டிக் நம்ம உருகி நம்ம காலில் ஒட்டும். அது நம்ம காலுக்கு பாதிப்பு ஏற்படும். இயற்கையாக நினச்சி கடவுள் வழிபட்டாலும் அந்த இயற்கை கூட எவ்வளோ அறிவியல் கலந்துருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சயின்ஸ் இல்லாத உலகமே கிடையாது. இந்த விஷயத்தை ஒரு சயின்ஸ் டீச்சராக நான் கேட்கும்போது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ அவேர்னஸோடு இருக்காங்கன்னு நினச்சி பெருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
கொஞ்சம் நல்லா நெருப்பு பிடிச்சி வந்தப்புறம் அந்த விறகு கட்டையெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுடுறாங்க. போட்டப்போ தணலை மட்டும் நல்லா வந்து அதுக்கு ஒரு அடிக்கணக்கு இருக்குது, அந்த அடிக்கணக்குலாம் பரப்பி விட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தணல் பாருங்கள் அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, உள்ளுக்குள்ளே நெருப்பு இருக்கும். இங்கே தணல் மூட்டிகிட்டு இருக்கும்போதே கரகம் சாமிலாம் பார்த்திங்கன்னா அங்கே ஆற்றுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே ஆற்றுக்கு வச்சு எதை பூஜை பண்ணி அங்கேருந்து வந்து நெருப்பு மிதிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ஆற்று தண்ணியில் குளிச்சுட்டு ஈரத்துணியோடு வந்து மிதிப்பாங்க. ஆனால் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:00 ஆயிடுச்சு. கொஞ்சம் இந்த வருஷம் லேட்டு தான் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து இந்த சீசனில் பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேயும் மழை பெய்யுது, எல்லாம் நிறைய டிஸ்ட்ரிக்ட் போடுறாங்க டிவியில். என்ன ஒரு அதிசயம் பாருங்கள், மழையே இல்லை. முதல் நாள் கூட விழுப்புரத்தில் மழை பெஞ்சுது. நாங்கள்லாம் முன்னாடியே போய் ஆற்றுல பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா கரகம் போகும்போது போனோம்னா திருப்பி வந்தீங்கன்னு சாமி பார்க்க முடியாது, மிதிக்கிறவங்கள பார்க்க முடியாது, நெருப்பு மிதிக்கிறவங்கள. அதனால் முன்னாடியே போயிட்டு வந்தோடனே அங்கே ஆற்றுல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கரகம் தான் ஃபஸ்ட்டு இறங்கணுன்றதால எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கரகம் நெருங்கிச்சு. இந்த ஊரில் இருக்கிறவங்க கொடி கட்டின நாள்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. வெளியில் இருக்கவங்களாவது 3 நாள் 5 நாள் அப்படி விரதம் இருந்து வருவோம். ஆலயத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வழி விடுங்க, பொறுமையா கரணத்துக்கு வழி விடுங்க. சென்னாகுளம் கண்ணன் சித்ரா அவர்கள் அன்னதானத்திற்காக ரூபாய் 100 அளித்துள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு நன்றி. அன்னதானத்திற்காக ரூபாய் 100 அளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பக்கத்தில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வேண்டு உள்ளவங்க பாருங்கள், குழந்தைய தூக்கிட்டு நடக்கிறாங்க. வெட்டி நடராஜ் மேஸ்திரி அவர்கள் அருளவாடி ஸ்ரீமத் திரௌபதி அம்மன் ஆலய அன்னதானத்திற்காக ரூபாய் 500 அளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கு கிராம மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சம்பத் பொங்கராயநல்லூர் அவர்கள் அருளவாடி. அன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னா சாமி வந்து வீதி விழா வரும். எல்லா வீட்டு வாசலையும் வந்து அர்ச்சனை வாங்கிப்பாங்க. அன்றைக்கி நைட் பார்த்தீங்கன்னா ஊரில் ஒரு இடத்துல வந்து ட்ராமா போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எல்லா ரிலேட்டிவ்ஸ்லாம் போய் உட்காந்து பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதெல்லாம். ஆனால் அந்த வருஷம் வந்து நாங்கள் அப்படியே வந்துட்டோம், ஊருக்கு நைட் தங்கலை. இந்த திருவிழா வந்து மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வருஷம் எங்கள் ஊர் திருவிழா இப்படி தான் நடக்கும். இதுவரையும் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு மனமான நன்றிகள். இன்னமும் சில கிராமங்களில் இந்த மாதிரி பழைய ஐதீகத்தெலாம் பின்பற்றிட்டு தான் இருக்கிறாங்க. உங்களே யாராவது இந்த மாதிரி நாங்கள் திருவிழா பார்த்துருக்கோம், நாங்களும் தீ மிதிச்சிருக்கோன்றதா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுவரையும் வீடியோ ரசித்து பார்த்தவங்க நன்றிகள் பல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய். அதுக்கு முன்னாடி சுப்ரியா தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.